நான் ஆறு தெரியுமா அப்படின்னு ராவணன் கோபமா கேட்டான். நன்னா தெரியுமே. அங்கதன்னு சொன்னார், ஹனுமானு சொன்னார், உன்னை பத்தி நான் சரித்திரம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா வாலியோட நீ சண்டை போடுறதுக்கு ஒரு தரம் வந்தியான். அவர் சந்தியாவந்தனம் அணிந்தாராம். நீ இப்பவே சண்டை போட்டாதான் ஆச்சுன்னு பிடிவாதம் பிடிச்சியா. அப்ப அவர் அதை பொறுக்காமல் உன்னை எடுத்து தன்னுடைய கையெடுக்கலை இப்படி இடிக்கிண்டு 3 சமுத்திரத்துக்கு போய் அர்க்க பிரதானம் பண்ணிட்டு திரும்ப கிஷ்கிந்தைக்கே வந்து குதிச்சு உன்னை கையிலேருந்து விட்டுட்டு, ராவணா ஏதோ என்னோட பேசணும்னு சொன்னியே, என்ன பேசணும்னு கேட்டாராம். இல்ல நீ எனக்கு நண்பன்னு கை கூப்பிட்டு நீ ஓடி போனியா. இந்த கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ அந்த ராவணனான்னு எனக்கு தெரியாதுன்னார் அவர். இதை விட என்ன சிரிப்பு வேணும். அவனா நெளியறான். இவர்கிட்ட மாட்டின்றது தப்பா போச்சு. இப்போ இந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு, அதே ராவணன் தான். வேற என்ன தெரியும்னா, கார்த்தவீர்யார்ஜுனன் உன்னை ஒரு பூச்சி ஆட்டம் கூண்டில் அடிச்சு தூக்கின்னு போனானமே, அந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். கார்த்தவீர்யன்னு ஒரு பாகிஷ்மதின்னு பட்டணம் நர்மதா நதி கரையில இருக்கு. அந்த கரையிலே ராவணன் சிவலிங்கத்தை வைத்து பூஜை பண்ணினார். கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு 1000 கைகள். அந்த கைகளை வச்சு நர்மதா நதி போக்கையே தடுத்தான். அதனால தண்ணீர் ஒரு பக்கம் வெள்ளமாக சிவலிங்கம் அடித்து சென்றது. அது கண்ட ராவணனுக்கு கோபம். கார்த்தவீர்யார்ஜுனனோட சண்டை போடுறதுக்காக வந்தா. அவரை அப்படியே கட்டா பிடித்து ஒரு கூண்டுக்குள்ள குரங்கு குட்டி மாதிரி அடைச்சு தம் பட்டணத்தினுடைய வாசப்படியில தொங்க விட்டு குழந்தைகள்லாம் பொருட்காட்சியா வேடிக்கை பார்க்கட்டும்னு 4 நாள் வச்சிருந்தான் கார்த்தவீரியன். இந்த கதையை இவர் எடுத்து சொல்லி, ராவணா அதே ராவணன் தானே நீ, இல்ல வேற ஆறுமான்னா, இனிமே இவன்கிட்ட பேசுறதுதான் தப்பு. சின்னவாழ்கிட்ட காதுக்க வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கூடாதுன்னு வளர்லையோ, அதை போல இதை சொல்லி அப்படிதான் அவனுடைய ஹாஸ்ய ரசம். இது ஆஞ்சநேயர் எதுக்காக எடுத்து சொன்னார்னா, அந்த கார்த்தவீர்யார்ஜுனன் பரசுராமர் கையால் அடிபட்டான். ஒரே அடி வெட்டியே வீழ்த்திட்டார். 21 தலைமுறைகளுக்கு அழித்தாரோ இல்லையோ பரசுராமர். அந்த பரசுராமரிடத்துல தோற்றோடினவன் கார்த்தவீர்யன். பரசுராமர் எங்கன் ராமனுடைய கையில் தோற்றோடினவர். யோசித்து பார் ராவணா, ராமனிடத்துல தோற்றவர் பரசுராமர், பரசுராமரிடத்துல தோற்றவர் கார்த்தவீரியன், கார்த்தவீரியனிடத்துல தோற்றவன் நீ. நீ எந்த கீழ்ப்படிக்கட்டுல இருக்கே, ராமன் எந்த மேல்படிக்கட்டுல இருக்கார் பார். அவரோட போய் சண்டை போட வரிய முட்டாள்தனமா அவனுக்கு என்று எடுத்து சொல்லணும்னா எவ்வளவு வீரம் வேணும். அந்த வீரத்தோட தான் தான் பேசுகிறார். அவர் தான் வீர ஆஞ்சநேயர். துளியும் கலங்காமல் தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலையில சாதிக்கிறார் பகவானை பத்தி. யாரோ தப்பா பேசுறான்னு வச்சுக்கோம். நின்பால் பொறுப்பறையனைகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பன கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய் அரங்கமான் அகருளானே. வினயத்தோடு இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். ஆனா பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் ஏதான் ஆபத்து வருது, சனாதன தர்மத்துக்கு ஆபத்து வருதுன்னா அப்பவே பொங்கி எழுந்து வீரத்தோடு இருக்கணும். இதை பாடின ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இல்லை, அவர் கையில வேல் வச்சுருப்பார். திருமணிஷி ஆழ்வார் இல்லை, அவர் நாக்கே கத்தி. தொண்டரடிப்புடி ஆழ்வார் அழறத்துக்குன்னே பிறந்த ஆழ்வார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அரங்கநாதன் அரங்கநாதன் அரங்கநாதன். திரும்ப திரும்ப ஸ்ரீரங்கம் பூத்தொடுப்பார், பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார், அழுவார். நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் குளித்து 3 அனலையோம்பும் குளிதோள் அந்தனமர்னு ஒளித்திட்டேன். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமபூர்த்தி. என்ன அழத்துக்குன்னு பிறந்திருக்கிற தொண்டரடிப்புடி ஆழ்வார் உன்னை பத்தி ஆரேன்னு தப்பா பேசினா தலையெடுக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டேங்கிறார். பேசலாமன்னால் வினயமும் வீரமும் வரணும், சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்கு அது சாட்சி. இப்போ எத்தனைக்கு அன்போடு இருக்கமோ, ஆனா பகவானுக்கு விரோதம்னு ஒன்று வந்தா தட்டி கேட்கணும். நாம நினைச்சுக்கிறது ஜன்னலையும் கதவையும் தாப்பா போட்டுண்டு வீட்டுக்குள்ள வந்துடணும் இப்படி நாம நினைச்சுட்டு இருக்கோம். பக்தர்களா இருக்கிறவாள்லாம் சாதுக்கள். சாதுன்னா லோகத்துல அர்த்தம் இல்லை. கண்ணன் சாதுன்னுவர். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் யுகே யுகே. சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக பிறக்கிறேன்னால் நம்ம பாஷையில சாதுன்னா அப்பாவி, ஒன்றும் தெரியாது சாமி, அவர் ரொம்ப சாது, அடிச்சா கூட அழ தெரியாது, இதுதான் சாது. ஆனா கண்ணன் சொல்ற சாது அவர் இல்லை. சத்துவகுணத்தில் இருக்கிறவர் பரமபக்தர், வீரமுடையவர், அவரைத்தான் சாதுன்னு கண்ணன் சொல்றார். அப்ப 2வது ஆஞ்சநேயர் பார்த்தோம், வீர ஆஞ்சநேயர். எப்போதும் என்ன ஆபத்து வந்தாலும் எதிர்த்து கேட்கிறாரோ இல்லையோ, பிரம்மாவை விடுத்த சாமர்த்தியமுடையவர், சக்தி உடையவர். ராவணனையே எதிர்த்து நின்று வீரத்தோட பேசியவர், விட்டு கொடுக்காமல் ராமனை ரட்சிக்கிறதுக்கு போராடினவர். முதல் ஆஞ்சநேயர் பக்தாஞ்சநேயர், அடுத்த ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர், 3வது ஆஞ்சநேயர் வினய ஆஞ்சநேயர். எங்கு ராமனை கண்டாலும் அதுக்கு பக்கத்திலேயே அமர்ந்து எவ்வளவு வினயத்தோடு இருக்கார். ஒரு இடம் மட்டும் சொல்றேனே, சீதையை பார்த்துட்டு வந்தாச்சு, எல்லாரும் கிஷ்கிந்தைக்கு வந்தார்கள். சில குரங்குகள் தான் தெற்கு நோக்கி ஹனுமாரோட போயிருந்தா. எல்லாரையும் அழைத்து கொண்டு கிஷ்கிந்தைக்கு வந்துட்டார். ஆனா நேர ஹனுமார் ராமன் முன்னாடி போல. வழியில கிஷ்கிந்த பட்டணத்துக்கு வெளியில் ஒரு பெரிய மதுவனம் தோட்டம் இருந்தது.
அந்த தோட்டம் சுக்ரீவனுக்கு ரொம்ப உயிரினும் மேலான தோட்டம். அதில் இருக்கிற மா, பலா, தென்னை, வாழை, தேனு, கமுகு எல்லாம் அற்புதம். குரங்குகள் மொத்த பேருக்கும் சீதையை பார்த்துட்டோங்கிற திருப்தி. ரொம்ப ஆனந்தமாக இருந்தாலே கொஞ்சம் அப்படி ஒரு எல்லா இடத்தையும் ஒரு துவம்சம் பண்ணுவாளோ இல்லையோ, அது நம்மளே பண்ணுறோம், குரங்குகள் வேற சேர்த்து பண்ணாதா? அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த தோட்டத்துக்குள்ளே போனார்கள். ததிமுகன்னு ஒருத்தன், அவன் சுக்ரீவனுக்கு மாமா உறவு. அவனைத்தான் தோட்டத்துக்கு காவல்காரனாக வச்சுருந்தான். ஒரு மரம் செடி கூடி போகக்கூடாது, நீ தான் பொறுப்புன்னு வச்சுருந்தான். வந்த குரங்குகள்லாம் எல்லாத்தையும் அடித்து புரட்டி போட்டு தேனையாக குடிக்க ஆரம்பிச்சா. ததிமுகன் எதிர்த்து வந்தான். ஓங்கி அவனுடைய தாடையெல்லாம் ஹனுமாரே ஒரு குத்து விட்டார். அவன் எதிரே பார்க்கல, இவருமா அடிப்பார்? இத்தனை நாள் இப்படி நீங்க பார்த்ததே கிடையாது. அவரே அடிச்சுட்டு நான் சுக்ரீவனிடத்துல போய் சொல்லுவேன்னு பயப்படுத்தினார். நான் அடிச்சேன்னு சேர்த்து போய் சொல்லணுட்டார் அவர். அவன் திரும்ப ஓடினா சுக்ரீவனிடத்துல உன்னுடைய மதுவனம் படுத்து சொன்ன உடனே சுக்ரீவனுடைய உள்ள கிடக்க என்ன தெரியுமோ, தம் வாளை எடுத்து பக்கத்தில் இருந்த பாறாங்கல்லு மேல ஓங்கி அடிச்சான். லக்ஷ்மணன் கூட இருந்தார். குரங்குகள் வாளை எடுத்து அறைந்தால் சந்தோஷப்படுறதுன்னு அர்த்தம். என்ன சுக்ரீவா உனக்கு சந்தோஷம்? உன்னுடைய உயிராட்டம் இருக்கிற தோட்டம் போயிடுத்துங்கிறான், அதுக்கு போய் சந்தோஷப்படுறேன்னால் ஹனுமான் சீதையை கண்டுவிட்டார்னார் அவர். இவனுக்கு புரியல. தோட்டம் போனதுக்கும் சீத்தை கண்டுபிடிச்சதுக்கு என்னன்னால், நான் 30 நாள் கெடு கொடுத்துருக்கேன், அந்த கெடுவை தாண்டி போச்சு, திரும்பியே வந்துடக்கூடாதவா. ஏன்னா சுக்ரீவனுக்கு ஒரு ஆணை வழக்கம் உண்டான். ஏதோ ஒரு கெடு கொடுக்குறான், ஒரு ஆணை இட்டிருக்கான்னு வச்சுங்க, அது நடந்திருக்கு இல்லை, யாரோ குற்றப்பத்திரிகை படிக்கிறா, அவளை குற்றவாளி கூண்டில் ஏற்றிட்டு முதல்ல முடிவு சொல்லிடுவான், இவனுடைய தலையை வெட்டிடு, வெட்டின அப்புறம் விசாரணை தொடங்கட்டும்னு. சுக்ரீவன் விசாரணை சுக்ரீவானேன்னு இவ்வளவு பயங்கரம், இவ்வளவு கடுமையானதுன்னு புரியறதுக்காக. அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி 30 நாட்கள் தாண்டி இருந்தாலும் கவலைப்படாம தோட்டத்தை அழிக்கிறார்னா அப்ப ஏதோ நல்லது நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். தோட்டம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வந்தார்கள். பெரியவாச்சான் பிள்ளைங்கிற உரையாசிரியர் எழுதினார், நல்ல வேளை இந்த தோட்டம் குறுக்க இருந்ததோ எங்கள் ராமனுடைய முதுகு பிழைத்ததுன்னு எழுதினார். இல்லைன்னா இந்த குரங்குகளுக்கு இருக்கிற சந்தோஷத்துல ஒன்னொன்னு ராமன் பக்கத்துல வந்து ஓங்கி முதுகுல ஒண்ணு வச்சு கண்டேன் சீதையை கண்டேன் சீதைன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். நல்ல வேளை தோட்டம் வந்ததோ சந்தோஷம் குறைஞ்சிருமோ இல்லையோ, ஏன்னா ஒரு வடிகால் தானே. அதனால சந்தோஷம் குறைஞ்சி வந்தா ஹனுமார் அப்பவும் நேர வரல, ஒரு குரங்கா முன்னாடி போர். ராமன் போய் நின்று சீதையை பார்த்தேங்க. ராமன் ரொம்ப அவளுடைய, நீ தான் பாத்தியா, இவ்வளவு சின்னவனா இருக்கியே, நீ போய் தாகினியா, நீ பாத்தியாங்கிறார். இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை நகர்ந்துடுறது. அடுத்த குரங்க வந்து நிற்காது, நீ பாத்தியா, இல்லை அவர் பார்த்தார். இப்படியே ஒரு குரங்கா போறது, பின்னாடி இப்படியே நின்று இருக்கார் ஆஞ்சநேயர். பார்த்த ராமர், இவர் தான் பார்த்துருக்கணும், சுக்ரீவன் அப்படித்தான் சொல்றான், ஆனா இத்தனை பேர் முன்னாடி வர்ற வரைக்கும் இவர் தான் பார்த்தேன்னு வந்து சொல்லிக்கவே இல்லையே. வந்த பிற்பாடு என்ன சொன்னார், நான் சீதையை பார்த்தேன்னு சொல்ல ஆரம்பிச்சவர், இல்ல ராமா நான் சீதையை பார்க்கல, கண்டனன் கற்பினு கனியை கண்களால் இருப்பிறப்பென்பதொன்னும் இரும்புரை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் களிநடம் புரிய கண்டேன். 3 சேர்ந்து ஆடுறதைத்தான் நான் பார்த்தேன். நல்ல குடிப்பிறப்பு, பொறுமை, கற்பு, இந்த 3 சேர்ந்து நாட்டியம் ஆடுறதை பார்த்தேன்னுட்டு ஓஹோன்னு சீதா வைபவத்தை பேச ஆரம்பிச்சிட்டார். நாம இருந்தா நான் எவ்வளவு கட்டப்பட்டு போய் பார்த்துட்டு வந்தேன்னு தான் சொல்லியிருப்போமே தவிர, பார்த்துட்டு வந்த சீதையை பத்தியா சொல்லுவோம்? நான் மனக்கட்டிருக்கேன், நான் துன்பத்தை ஏத்துருக்கேன், உயிரப்பனையை வச்சு பார்த்துருக்கேன், இந்த புராணமே படிச்சு முடிச்சிருப்போம். ஆனா அவர் ஒரு வார்த்தை தான் பார்த்ததை பத்தி சொல்லவே இல்லை. ராமா அந்த சீதையை பத்தி என்னன்னு சொல்லுவேன், எனக்கு ஒரே ஒரு கேள்வி பிறக்கிறது, அவளை பிரிந்து இன்னும் நீ உயிரோடு இருக்கிறாய். அவனுக்கு என்ன காதல்னா ராமனுக்கு என்னன்னே தெரியாதான்னு ஆஞ்சநேயர் நினைச்சாராம். அப்ப அங்கேயும் அதைத்தான் நினைத்தார், இங்கேயும் அதைத்தான் நினைத்தார்னால் எவ்வளவு வினயம். அந்த குட்டி குரங்குகள் போய் பேசட்டும், நாம் செஞ்சத்தை அவா சொன்னா என்ன, சந்தோஷப்பட போறோம். எல்லாரும் ராம பக்தர்கள். அவர் உள்ள என்ன தெரியுமா சொல்றது, நான் அங்கிருந்து அங்க தாவி தேடி போய் கண்டுபிடிச்சு வந்தாலும் சரி, இந்த குரங்கு எங்கிட்டேந்து செய்தி வாங்கிட்டு ராமன்ட்ட போய் சொன்னாலும் சரி, 2 சமமான பக்திங்கிறார். அந்த தாவிட்டு போய் வந்தது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, இது ஒன்றும் சின்ன காரியம் இல்லை. மேல அணில்கள்லாம் சேர்ந்து மண்ணை புரட்டின்னு வந்து அணகட்டுறதுக்கு உபயோகப்பட்டதோ இல்லையோ. குரங்குகள் மலைய நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன்னு தொண்டர் பிழையாளர் சாதிக்கிறார். கல்லுகள்லா பாறாங்கல்ல கொண்டு போய் ஹனுமான் வானரோத்தமர்கள்லாம் வைக்கிறார். பூச்சி வேலையே இல்லையா. அணில் பார்த்துட்டு கோச்சுனது, உங்களுக்குலாம் கட்டடமே கட்ட தெரியாது போல் இருக்கு, செங்கல் அடிக்கிட்டா வீடாயிடுமா? பூசினா தானே வீடாகும், நீங்க கல்லை கொண்டு போய் வச்சா எப்படி பாலமாகும், நாங்க பூசி காட்டுறோம் பாருங்க அப்படின்னு உடம்ப மண்ணுல புரட்டிக்கிறது, தண்ணீர்ல நினைச்சுக்கிறது, போய் 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 உதிர்க்கிறதா. இந்த அணில் உடம்புல ஒட்டின்னு இருக்கிற மண்ணு உதிர்ந்து அது பூசி அது பாலமாகி அதுலதான் ராமன் நடக்க போறாருன்னு அதுக்கு எண்ணம். நாம இருந்தா ஷட் போவாரமா
என்ன சொல்லுவோம் இல்லையோ. ஆனா ஆஞ்சநேயர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். போ போ, உன்னுடைய கைங்கத்தை நீ ஒழுங்கா பண்ணு. அதுல ஒரு அணில் கொஞ்சம் சாமர்த்தியக்கார அணில் தம் முன்னங்கால வச்சு நிமிந்துன்னு அனுமாரை பார்த்து கேட்டுதான், உங்களுக்கெல்லாம் வேகமே இல்லை, காலை உணவை ராமன் இக்கரையில முடிச்சுட்டார், மதிய உணவுக்குள்ள லங்கைக்கு போய் அவர் சாப்பிட வேண்டாமா, இவ்வளவு மெதுவா கட்டியிருந்தீங்கன்னா என்னை கட்டடத்தை முடிக்கிறது அப்படின்னு அது கேட்டுட்டு, நாங்க சொல்றபடிக்கு இனிமே கல்லை கொண்டு போய் வைங்கோன்னு. ஹனுமான் கேட்டார், நான் தான் பெரியவன், நான் கல்ல வைக்கிறேன், நீ சின்னது, நீ பூசுன்னா. இல்லை இல்லை, யோசித்துப்பார். யாரு பூச்சி பூசுறாளோ அவர் தான் மேஸ்திரி, யாரு கல் எடுக்கிறாளோ அவ தான் சித்தாள். மேஸ்திரி சொல்லபடி சித்தாள் கேட்கணுமா, சித்தாள் சொல்லபடி மேஸ்திரி கேட்கணுமா? அதனால நான் சொல்லபடிக்கு நீ கேளுனால் ஆமாமா கேட்கறேன்னு கேட்கிறார் அவர். ஏன்னா கல்ல அடிக்கினாலும் அதே கைங்கரியம், மண் அடிக்கினாலும் அதே கைங்கரியம், நான் கண்டேன் சீத்தைன்னு குரங்கு போய் சொன்னாலும் அதே கைங்கரியம், நான் தாவிட்டு வந்தாலும் அதே கைங்கரியம். ஏன்னா அவர் எதை உறுதியா நம்புறாரு தெரியுமோ, இது இத்தனையும் ராம அனுகிரகத்தால நடக்கிறதே தவிர நம்ம ஆற்றலால நடக்கல. நான் தாவினது என்னால் இல்லை, இந்த குரங்கு சொல்றது அதால இல்லை, கல்லடிக்கினதும் எங்களால் இல்லை, மண்ணை உருட்டினதும் எங்களால் இல்லை, அனைத்தும் ராமனின் அருளால். அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது கைங்கரியம் பண்ணாருன்னா நான் கைங்கரியம் பண்ணாருன்னா, இந்த வினயம் அவரிடத்துல எப்போதும் இருக்கவே தான் வினய ஆஞ்சநேயர்னு சொல்றோம். நமக்கு சுலபத்தில் அந்த எண்ணம் வரவே வராது. நான் பண்ண எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது அவர் பண்ணார் வாஸ்தவம், அவர் தொடுத்துன்னு வந்த பூவோட நான் கொண்டு வந்து நல்லா இருக்கு பாருங்க. இது பூ கொடுக்கறதுக்குள்ளே ஒருத்தர் மாம்பழம் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார், இன்னொருத்தர் வாழைப்பழம் வாங்கியிருக்கார். சாமி நான் 30 ரூபா கொடுத்து மல்கோவா வாங்கியிருக்கேன், அவர் 2 ரூபா கொடுத்து வாழைப்பழம் வாங்கியிருக்கார். பத்திலா பக்தியில வித்தியாசம்வா. இதைத்தான் பார்க்கவே கூடாதுங்கிறது தர்மம். நான் எதை கொடுத்து பெருமானுடைய பவளத்துல பட்டுட்டு திரும்பி வந்துட்டால் 30 ரூபா மல்கோவாவும் அதுதான், 2 ரூபா வாழைப்பழமும் அதுதான். அது அவருடைய பிரசாதமா நம்ம ஏத்துக்க போறோமே தவிர இதுக்கப்புறம் 30 2 வித்தியாசம் பார்க்கலாமா? கோவிலுக்கு போறச்சே கூட அதை பார்க்கக்கூடாது. நம்ம வாழைப்பழம் கொடுக்குறோம், இன்னொருத்தர் மாம்பழம் கொடுக்குறாரு, திரும்பி மாத்தி வந்துடும். மாத்தி வரைச்சா ஒரே சத்தமா போயிடும். அது எப்படி நான் 30 ரூபா மாம்பழம் கொடுத்தா எனக்கு பிரசாதமா 2 ரூபா வாழைப்பழம் கொடுக்குறீங்களேன்னா, அதெல்லாம் முன்னாடி வச்சுக்கோ கணக்கே, பின்னாடி வச்சுக்காதே. அவருக்கு கண்டொரள பண்ணின பிற்பாடு 2ம் 1 தான் 30 1 தான் சொல்லுகிறோம் இல்லையோ. அந்த ஆஞ்சநேயர் தான் வினய ஆஞ்சநேயர். ஆக பக்தாஞ்சநேயர், வீராஞ்சநேயர், வினய ஆஞ்சநேயர். இத்தனை குரங்குகளும் முன்னாடி போய் பேச விட்டுட்டு தான் பின்னாடி நின்னாரோ இல்லையோ. சீதையை பார்த்த போது நான் பார்த்தேன்னு பெருமை பேசிக்கொள்ளாமல் பார்க்கப்பட்ட சீதையை பத்தி பேசினாரோ இல்லையோ, அது அவருக்கே உண்டான பெருமை. வினயாஞ்சநேயர்